ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் கடந்த சில பதிவுகளில் இந்த இறை தத்துவங்களின் யோக ஞான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இறை நம்பிக்கை என்பது அந்த இறைவனை பற்றி முழுவதும் ஓரளவாவது அறிந்து கொண்டு நம்ப வேண்டும். அவ்வாறு நம்பினால்தான் அந்த நம்பிக்கை வலுப்பெறும் என்று ஞானிகள் இந்த இறை நம்பிக்கையை நமக்கு ஊட்டுவதற்கு முன்னால் பலவிதமான கதைகள் வடிவமாகவும் பலவிதமான உபதேசங்கள் வாயிலாகவும் இந்த இறை உணர்வை நம் மனதினுள்ளே செலுத்துவதற்கு பல வழிகளை கையாண்டு செய்திருக்கிறார்கள். இது மானிட வாழ்வு உலக தொடர்பான விஷயங்கள் என்பது ஒரு தனிப்பகுதியாகவும், இந்த உலகத்தை விட்டுவிட்டு மேல்நிலை வாழ்வு, உடலுக்கு அப்பால் உள்ள வாழ்வு என்பது வேறு ஒரு நிலையிலும், வானுலக வாழ்வு பல பல உயிரினங்களாக பல உடல்களில் விண்ணிலே வாழ்வது என்று பல அடுக்குகளாக இந்த பிரபஞ்சம் என்று சொல்கிற வான்மண்டலம் முழுவதும் எண்ணற்ற வாழ்வு நிலைகள் இந்த ஜீவனுக்கு வாய்க்கிறது. ஒரே ஜீவன் பல நிலைகளை அடைகிறது. நாதனார் ஆணை உய்க்க நரகொடு சொர்க்கம் துய்த்து தீதிலா அணுவாய் யோனி சென்று சேர்ந்திடும் ஜீவனெல்லாம் என்று சிவஞான சித்தியார் கூறுகிறது. சைவ சித்தாந்த நூல்களில் மிகச்சிறந்த நூல் இந்த சிவஞான சித்தியார். அந்த நூலில் கூறும்போது பிறப்பு அந்த இறப்பு நிலை வந்த பிறகு அந்த ஜீவன் என்ன ஆகிறது என்றால், நாதனார் ஆணை உய்க்க, நாதனாகிய சிவபெருமானுடைய ஆணையின்படி அவருடைய நிர்வாகிகள் செயல்பட நரகொடு சொர்க்கம் துய்த்து, நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் சென்று பல காலங்களை அனுபவித்து கழித்த பிறகு தீதிலா அணுவாய் ஒரு அணுப்பிரமாணமாக, அது நான் முன்பே பல தொடர்களில் கூறியபடி தண்ணீர் துளிகளிலும் உண்ணுகின்ற உணவுகளிலும் இந்த கண்ணுக்கு தெரியாத அணு போன்ற நிலையில் இருக்கிற ஜீவாத்மா ஒவ்வொரு மானிட உடலிலும் தங்கியிருந்து பின்னால் அது பிறப்படுகிறது என்று தீதிலா அணுவாய் யோனி சென்று சேர்ந்திடும் ஜீவனெல்லாம். இது இந்த மானிட வாழ்வின் நீண்ட பயணத்தில் பல தொடர்கள் பல அத்தியாயங்கள் இருக்கிறது. இதில் இந்த மண்ணுலக வாழ்வு என்பது மிக மிக சிறிய காலம், குறைந்த காலம். இந்த குறைந்த கால அவகாசத்தில் வாழ்கிற இந்த மானிட வாழ்வும் மண்ணுலக வாழ்வும் இங்கு இருக்கிற போக போக்கியங்கள், அரச வாழ்வு, ஆண்டியின் வாழ்வு, இடைப்பட்ட நிலையில் வாழ்கின்ற வாழ்வு என்று இதில் கணக்கில்லாத ரகசியங்களை இறைவன் வைத்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்த நோக்கத்தை மாயை என்னும் திரையினால் மறைக்கிறார். இந்த மண்ணுலகத்திற்கு ஏன் ஜீவன் அனுப்பப்பட்டான் என்று ஆராயும் போது
ஞான பாடத்தை படித்து மேலும் தன்னுடைய அறிவை தெளிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மண்ணுலகிற்கு இந்த ஜீவன் அனுப்பப்படுகிறான். ஆனால் இங்கு இருக்கிற பல பல கண்கவர் காட்சிகளிலே மயங்கி இதுவே நிரந்தரம் என்று இங்கே ஆழ்ந்து அமிழ்ந்து வாழப் பழகிவிடுகிறான். இதில் இருந்து வேறுபட்டு நிற்கின்ற அந்த தன்மை இறைவனால் இவனுக்கு மறைக்கப்படுகிறது. இதை எண்ணும்போது மிக வியப்பாகவும் சில நேரங்களில் இருக்கும். ஆழ்ந்து யோசனை செய்து பார்த்தால் எதுவுமே தெரியாத 5 வயது வரை ஒன்றுமே தெரியாமல் இருந்தவன் அதன் பிறகு வயது முதிர்ந்தால் நினைவு மறதி என்று பலவிதமான உபாதைகளுக்கு ஆளாகி அப்போதும் அனைத்தையும் விட்டுவிடக்கூடியவன் இளமை காலம் வேலை படிப்பு என்று போய்விடுகிறது. நடுத்தர வயதிலே திருமணம், குழந்தை குட்டிகள், அவற்றை வளர்க்க வேண்டும், அவர்களுடைய எதிர்காலத்திற்கு உழைக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு நோக்கத்தில் இந்த மானிட வாழ்வு உடங்கவள் நீரோட்டம் என்றே இரு வாழ்வை என்று பட்டினத்து பெருமான் கூறுகிறார். கவிழ்த்துவிட்ட குடத்திலிருந்து தண்ணீர் எப்படி இயல்பாகவே வெளியேறி போய்விடுகிறதோ அதுபோல் இந்த வாழ்வு விதிக்கப்பட்ட விதியின்படியாக வாழ்ந்து முடிந்து விடுகிறது. இந்த நீரோட்டத்தில், இந்த ஆறு சம்சாரம் என்கிற இந்த ஆற்றில் எதிர்நீச்சல் எடுவதுவே ஞானம் என்று சொல்கிறார். ஆறு கிழக்கை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கும். அந்த ஆற்றிலே எதிராக நீந்தி அந்த ஆறு எங்கு புறப்படுகிறதோ அங்கு சென்று சேர வேண்டும். ஆறு உருவாவது மலையில் என்பது நமக்கு பொதுவாக மலையிலே உருவாகிற நதி கடலை நோக்கி செல்லுகிறது என்று நாம் கூறுகிறோம். ஆனால் உண்மையில் ஆறு எங்கு உருவாகிறது என்றால் அது பிறந்த இடம் தேடித்தான் கடலுக்கு போகிறது. கடல் நீர்தான் ஆவியாக மாறி சூரிய வெப்பத்தால் ஆவியாக மாறி மலையிலே சென்று பொழிகிறது. இந்த தத்துவமே இந்த ஜீவன், ஜீவாத்மா, பரமாத்மா, உலக வாழ்வு என்ற மூன்றையும் விளக்கும் தன்மையுடையதாக இருக்கிறது. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெயர்களின் முதல் எழுத்தினுடைய மகிமையும் அதனால் இந்த மண்ணுலகில் கிடைக்கிற சில உயர்ந்த பதவிகள், உயர்ந்த நிலைகள், சில கால வாழ்விலே ஒரு மதிப்பும் மரியாதையும் இவை எவ்வாறு கிடைக்கிறது என்ற இரகசியத்தை விளக்குவதுதான் இந்த தொடர். ஆனால் எத்தனை முயன்றாலும் இதுபோன்ற இந்த உலக வாழ்வு தொடர்பாக சொல்ல வேண்டும் என்று எண்ணும்போது இந்த ஞான விஷயங்களை சொல்லாமல் இந்த உலக வாழ்வுக்கு செல்ல முடியவில்லை. காரணம் என்ன என்றால் இது ஒரு சிறு பொழுது, மிக குறைந்த கால அளவாக ஞானிகள் இதை கூறியிருக்கிறார்கள். உண்மையில் ஆராய்ந்து பார்த்தால் இந்த காலம் என்கிற மிகப்பெரிய ஏமாற்று வேலை, அதை உன்னிப்பாக கவனிக்கும்போது இவனை அறியாமல் இவன் காலங்கள் கடந்து முடிந்து விடுகிறது, சம்பவங்கள் மாறிவிடுகிறது. மானிடனின் சுதந்திரத்தில் எதுவுமே இல்லை என்கிற உண்மை தெரிந்த பிறகு இந்த உலகத்தில் நடக்கிற எந்த சம்பவத்திற்கும் நாம் எந்த எதிர்வினையும் ஆற்ற முடியாது. நமக்கு நடக்கிற விஷயங்களுக்கே நாம் எதிர்வினை ஆற்ற முடியாது. இந்த உடலுக்கு வருகிற நோய்கள், மனதிற்கு வருகிற துன்பங்கள், வரவு செலவு அனைத்துமே விதிப்படி திட்டமிட்டபடி நடக்கிறது. மானிட சுதந்திரத்தாலும் இறைவனுடைய அருளாலும் அவை குறைக்கப்படுகிறது, தாமதப்படுத்தப்படுகிறது, மாற்றப்படுகிறது. அந்த ஒரு உண்மையும் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. விதித்த விதிப்படித்தான் 100% நடக்கும் என்று இறைவன் வைக்கவில்லை. மானிட சுதந்திரம் என்று ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் பல தொடர்களில் கூறியிருக்கிறேன். அது 5, 10, 15, 20 என்று அவரவர் தகுதிக்கு ஏற்ப இந்த மானிட சுதந்திரம்
அந்த மனிதனுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் அந்த சுத்தமான உள்ளத்திற்குமாக இந்த சுதந்திர எல்லை விரிவாக்கம் செய்யப்படும். அந்த உள்ளத்தின் உயர்வுத்தன்மை இல்லாமல் இந்த மண்ணுலக வாழ்வை மட்டுமே நம்பி இந்த இருளில் கிடந்து உழன்றால் இந்த சுதந்திரம் மிக குறைந்த அளவே அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். விதி வழியாக மட்டுமே அந்த மனிதன் வழிநடத்தப்படுவான். இதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பலருக்கும் இது போன்ற கேள்விகள் இருக்கிறது. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்றால் ஏன் ஜாதகம் பார்க்க வேண்டும், ஏன் கடவுளை வழிபட வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அதுபோன்ற கேள்விகளுக்கு இதை நான் பதிலாக தர விரும்புகிறேன். மானிட சுதந்திரம் இறைவன் வழங்கியிருக்கிறார். அந்த மானிட சுதந்திர எல்லை என்பது இவனுடைய முயற்சியில் இருக்கிறது. ஆகவேதான் முயற்சி திருவினையாக்கும் என்றெல்லாம் கூறினார்கள். முயற்சி என்பது மானிட சுதந்திரம். அதை நேர்மையாக இருப்பவர்களுக்குத்தான் அந்த சுதந்திர கயிறு இடம் கொடுத்து கொண்டே செல்லும். நேர்மை இல்லை, உள்ளத்திலே உயர்வில்லை, எண்ணத்திலே சிறப்பில்லை என்றால் அந்த சுதந்திரம் குறைக்கப்படும். இதை மானிட வாழ்விலே நாம் பார்க்கிறோம். சட்டதிட்டங்களை மதித்து வாழ்பவர்கள் சுதந்திரமாக வெளியே உலாவுகிறார்கள். இந்த சட்டத்தை மீறியவர்கள் சிறைக்குள் அகப்படுகிறார்கள். அவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. அந்த சிறைக்குள்ளும் நல்ல விதமாக நடந்தால் சில சுதந்திரங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அங்கும் போய் தவறு செய்தால் அந்த கொஞ்ச நஞ்சம் இருக்கிற அந்த சுதந்திரங்களும் மேலும் தடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த சிறு பொழுதாக இந்த காலத்தின் ஏமாற்று வேளையில் விரைவாக கடந்து போய்விடுகிற இந்த மண்ணுலக வாழ்வில் எது நடந்தாலும் நாம் அதற்காக ஒரு தனி மனிதன் ஒன்றும் செய்துவிட முடியாது. அனைத்தும் உணர்ந்தவன், எல்லாம் தெரிந்தவன், அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற இறைவன் மிக திட்டமிட்டு இந்த வாழ்வை உலகத்தை படைக்கிறார் என்ற போதே சகலவிதமான நுண்ணறிவுகளும் உடையவராக அவர் படைத்திருக்கிறார். அந்த படைப்பாளி என்பவர் நான் சில நூல்களில் எழுதிய நினைவு இருக்கிறது. இந்த உலகத்தை காப்பதற்கு ஒரு காவலன் நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் என்று ஒன்று உருவாகி இந்த மண்ணுலகம் மட்டுமல்ல, விண்ணில் பல உலகங்கள் இருக்கிறது. கனைத்துலகம் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் என்ற பாடலை நான் நினைவுபடுத்துகிறேன். இப்படி ஒரு உலகத்தை உருவாக்குகிறார் என்றால் அதற்கு ஒரு காவலனாக இறைவன் இருக்கிறார். அதை படைக்கிறார் என்றால் ஒரு கிரியேட்டர், ஒரு மாஸ்டர் இருக்கிறார். அந்த மாஸ்டர் ஒன்றை உருவாக்குகிறார். அவர் ஒரு கிரியேட்டராக இருக்கிறார், படைப்பாளியாக இருக்கிறார். அந்த படைப்பாளி எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு. அது சாதாரணமாக அந்த அறிவை பற்றி நம்மால் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு ஒரு சிறந்த அறிவு. நாமெல்லாம் நம்மை நம்பாமல் நாம் ஒரு கருவியை, கம்ப்யூட்டரை கண்டுபிடித்து நாம் பிழை செய்தாலும் அது பிழை செய்யாமல் நமக்கு சரியான விடைகளை கொடுப்பது போல அந்த நிலையில்தான் மானிட அறிவு கண்டுபிடிக்க முடிகிறது. அது ஒரு செயற்கை தொழில்நுட்பம் என்று தன்னை விட ஒரு நுட்பமாக தொலைநோக்கிலே யோசிக்கிற பல பல மாயாஜாலங்களை செய்கிற வேலைகளை எல்லாம் இன்று மனித அறிவு கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது. இந்த அத்தனை அறிவுகளும் எங்கே அடங்கி கிடக்கிறது, ஒடுங்கி கிடக்கிறது என்றால் இந்த வான்வெளியில்தான் ஒடுங்கி கிடக்கிறது. அந்த வான்வெளியில் ஒடுங்கி நுட்பமாக அந்த அணுப்பிரமாணமாக இருக்கிற எண்ண அலைகள் அந்தந்த நாட்டிலே உள்ள மனிதருடைய மனதிலே ஊடுருவித்தான் இது போன்ற மேலும் மேலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது இறைவனுடைய தொழில்நுட்ப அறிவை ஒப்பிடும்போது இது மிக மிக குறைவு. இதை காட்டிலும் மிக நுண்ணறிவாளனாக அந்த இறைவன் இருக்கிறார். ஆகவேதான் வள்ளுவர் பெருமான் இறைவனை வாலறிவன் என்று கூறினார். வாலறிவன் நற்றார் தொழால்
தொழார் எனின் அந்த வாலறிவனுடைய அந்த நத்தாளை அவனுடைய திருவடிகளை வணங்காமல் இருப்பவர் பயனற்றவர் என்று கூறுகிறார். அவ்வளவு ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பவாதி, ஒரு டிசைனர். அதை நீங்கள் ஒவ்வொரு பிராணிகள், பறவைகள், மரங்கள், செடி கொடிகள் ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து பார்த்தால் இந்த மண்ணுலகில் அனைத்துமே விசித்திரம், அனைத்துமே மிகப்பெரிய உயர்ந்த தொழில்நுட்பம். அது மிக செலவில்லாத தொழில்நுட்பம். மானிடர்கள் இன்று கண்டுபிடிப்பதற்கு பல கோடிக்கணக்கான செலவுகள் ஆகிறது. அதற்கு பலருடைய கூட்டு முயற்சி தேவைப்படுகிறது. ஆனால் இறைவன் எண்ண மாத்திரத்திலே அந்த திட்டங்களை ஒரு நொடி பொழுதில் செய்கிறார் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறினார்கள். புராணங்களை படித்தவர்கள் அறிவார்கள். இந்த தேவலோக சிற்பி மயன் என்று ஒருவரை பற்றி கூறுவார்கள். அந்த மயன் என்ன செய்வார் என்றால், அவர் ஒரு மாளிகை, பெரிய மிக பிரம்மாண்டமான மாளிகை, கோட்டையை கட்ட வேண்டும் என்றால், அவர் வந்து நின்று மனதால் கற்பனை செய்தால் அங்கு கோட்டை உருவாகிவிடும் என்று புராணங்கள் கூறுகிறது. இதை பல ஆண்டுகளுக்கு முன்பு படிக்கும்போது எவருக்கும் அந்த நம்பிக்கை வந்ததில்லை. சிலர் புராணங்கள் கூறுகிறது, அதை அப்படி ஏற்றுக்கொள்ளுவோம். அதில் என்ன இருக்கிறதோ, எப்படி இருக்கிறதோ அது அதை எழுதிய அறிஞர்களுக்கு அது தெரியட்டும். நாம் அதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்று அதை பற்றி ஆராயாமல் விட்டுவிட்டு மற்ற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். சிலர் இதுபோன்ற வினோதங்களுக்கு விடை தேடி கிடைக்காத போது, இது எப்படி ஐயா சாத்தியம், இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று புறந்தள்ளியவர்கள் அதிகம் இன்றும் இருக்கலாம். ஆனால் இன்று மனிதன் கண்டுபிடித்த இந்த செயற்கை தொழில்நுட்பம் என்னவெல்லாம் வேலை செய்கிறது என்பதை நான் அறிந்தது மிக மிக குறைவு. இந்த துறையில் உள்ள அனுபவங்களும் எனக்கு குறைவு. ஆனால் அது கணக்கில்லாத வேலைகளை செய்கிறது, கணக்கில்லாத உருவங்களை மாற்றுகிறது, ஒரு மனிதனை வேறு வேறு விதமாக மாற்றுகிறது, மனித குரல் போலவே செயல்படுகிறது என்றெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. இது இன்னும் எத்தனை தொலைவு செல்லும்? கம்ப்யூட்டர், அந்த இயந்திர மனிதனே, ஆளில்லாத கார்கள் ஓடுகிறது. அந்த இயந்திரங்கள் வாயிலாகவே அந்த டிரைவர் என்று ஒருவர் இல்லாமலே கார்கள் பயணமாகிறது. கம்ப்யூட்டரே அனைத்தும் ஒரு மனிதனுக்கு உதவியாளனாக, வேலையாளாக செயல்படுகிறது என்று இன்று மானிடர்கள் நெடுங்காலம் கழித்து இந்த விண்ணில் மறைந்திருக்கிற இறைவனால் வைக்கப்பட்ட கணக்கில்லாத தொழில்நுட்ப சூத்திரங்களில் அங்கங்கே வெளிப்பட்டு மானிட மனதின் வாயிலாக இறைவனால் கொண்டு வரப்படுகிறது என்பதைத்தான் நான் பலகாலம் சொல்லி வருவேன். அவ்வாறு சொல்லும்போது இந்த மூன்றும் இல்லாவிட்டால் இந்த உலக சிருஷ்டி இருக்காது. அதற்கு ஒரு திட்டமிடல் வேண்டும், அதற்கு ஒரு பிளானிங், ஒரு தொழில்நுட்ப அறிவு, எந்தெந்த உறுப்பை எங்கெங்கு வைக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப அறிவு தேவை. அது அவ்வளவு சாமானியமாக அதை நாம் எடை போட்டு விட முடியாது. ஒவ்வொன்றையும் நாம் உற்று கவனித்தால் தெரியும். கண் எங்கே இருக்க வேண்டும், காது எங்கே இருக்க வேண்டும், அது யார் யாருக்கு எங்கெங்கு இருக்க வேண்டும். அது பெரும்பாலும் முகத்திலே அனைத்தும், கண், காது, மூக்கு, வாய் எல்லாம் இந்த தலைப்பகுதியிலே இறைவன் வைத்து விடுகிறார். அதன் பிறகு அந்த உயிர் வாழத் தேவையான மற்ற விஷயங்கள், எரிபொருள் போடுவதற்கு வயிறு, மற்றவைகள், கழிவு நீக்கம் என்று அது முறையாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு தன்போக்கிலே ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் உருவானால் அந்த உடம்பால் எந்த பயனும் இல்லை. என்னவெல்லாம் வரும் என்பதை மனிதன் ஒருவனே நேராக செங்குத்தாக வளருகிறான். பிராணிகள் பல கிடைமட்டமாகத்தான் வளருகிறது. பறவைகள் மிக லகுவாக இருக்கிறது, அதுவும் செங்குத்தாக வளர்வதில்லை. அது ஒரு பறக்கிற தன்மையோடு அது ஒரு சாய்ந்த நிலையில் அது வளருகிறது. மீன்கள், தண்ணீரில் வாழும் உயிரினங்கள் எல்லாம் அது ஒரு நிலையில் அது படைக்கப்படுகிறது. எந்தெந்த பருவநிலைகள், எந்தெந்த சூழ்நிலைகள்
அதற்கு ஏற்ற உடம்பை கொடுக்கிறார். அந்த பயணத்திற்கு ஏற்ற வாகனத்தை கொடுக்கிறார். அந்த வாகனத்தை டிசைன் செய்கிறார். இப்படியெல்லாம் பல நுணுக்கங்கள் இருக்கிற இந்த மாய உலகில் மிக மிக குறைந்த காலமே மனிதர்கள் வந்து செல்லுகிற ஒரு வாடகை வீடான இந்த உலகத்தில் இறைவன் வைத்திருக்கிற சூட்சுமங்களும் நுட்பங்களும் இங்கும் கோடிக்கணக்கானவை இருக்கிறது. அதை நாம் உற்று கவனிக்காத ஒரு காரணத்தால் ஏதோ எல்லாம் தன் போக்கில் நடக்கிறது. ஒன்று இவர் திறமையில் நடக்கிறது, ஒன்று அவர் திறமை குறைவால் அவர் இழந்தார், இவர் திறமையால் வென்றார் என்று இதற்கு நாம் புறத்தே காரணங்களை கற்பிக்கிறோம். ஆனால் உண்மை அவ்வாறு இல்லை. பல விஷயங்களை நுட்பமான பலவித சக்திகளால் இந்த மானிடன் ஆளப்படுகிறான். தெய்வம் எங்கோ கையை கட்டி கொண்டு இருக்கவே இல்லை. தெய்வம் மானிட உடம்பில்தான் இருக்கிறது. அனைத்து தெய்வங்களும் இருக்கிறது. விநாயகர் முதல் முருகன், பிரம்மன், விஷ்ணு என்று சகல தெய்வங்களும் சரீரத்தையே, உடம்பையே, தேகத்தையே தேவாலயமாக மாற்றி இறைவன் வைத்திருக்கிறார். இது ஒரு மினியேச்சர். இது மினியேச்சர் உலகம் என்றே சொல்லலாம். இது ஒரு கேலக்சியையும் அதற்கும் தாண்டிய விஷயங்கள் பரவெளி வரையிலும் இந்த சரீரத்திற்குள்ளும் இருக்கிறது. வெளியே அகண்டமாகவும் இருக்கிறது, மிக சுருக்கமாகவும் இருக்கிறது. இதைத்தான் அகலிடம் என்று சொல்வார்கள். சிரசுக்கு மேலே உள்ள இடத்தை அகலிடம். அது ஆகாய தத்துவங்கள் அனைத்தையும் இந்த சிரசு, எல்லா மனிதருடைய சிரசிலும் அது அடங்கி இருக்கிறது. புறத்தே அடங்கும் வையகமெல்லாம் அகத்தில் அடங்கும் அறிவுடையோர்க்கே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். வடக்கு வடக்கு என்பார் வைத்ததொன்றில்லை, வடக்கில் அடங்கிய வையகம் எல்லாம் அகத்தில் அடங்கும் அறிவுடையோர்க்கே என்று இதை மிக நுணுக்கமான இந்த ஒரு பாடல். வடக்கு வடக்கு என்பார் வைத்ததொன்றில்லை. வடக்கே காசி இருக்கிறது, திரிவேணி சங்கமம் இருக்கிறது, இமயமலை இருக்கிறது, அந்த சிகரம் இருக்கிறது, இந்த சிகரம் இருக்கிறது என்றெல்லாம் வடதேசம் சென்றால்தான் ஞானம் கிடைக்கும் என்று பலரும் பலகாலம் சென்று அலைகிறார்கள், காசி முதல் பல இடங்களுக்கும். அங்கு வைத்தது ஒன்றில்லை, இங்கு இல்லாமல் அங்கு ஒன்றை புதிதாக இறைவன் வைத்தது ஒன்று இல்லை. மானிடர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். வடக்கில் அடங்கிய வையகமெல்லாம், இங்கே வடக்கு தெற்கு மேற்கு என்று எந்த திசைகளில் எது இருந்தாலும் அவை அனைத்தும் அகத்தில் அடங்கும் அறிவுடையோர்க்கே. ஞானமாகிய அறிவை பெற்று இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான், இறைவன் தனக்குள்ளேயே இருக்கிறான் என்றால் இறைவன் இருக்கும் இடத்தில் அனைத்தும் இருக்கும் என்ற ரகசியத்தை அறிந்த ஞானிக்கு அனைத்து விஷயங்களும் கைலை முதல் வைகுண்டம் வரை, சிந்து, கங்கை, நர்மதா, கோதாவரி, திரிவேணி சங்கமம் என்று சகல தீர்த்தங்களும் உள்ளே அகத்திலே அடங்கிவிடும். உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் வெள்ளக் குடைந்து நின்று ஆடார் வினைகட, பள்ளமும் மேடும் பறந்து தெரிவரே கள்ள மனமுடை கல்வி இல்லோரே என்று திருமூலர் பெருமான் கூறுகின்ற பாடல். இவையெல்லாம் தெரிந்துதான் அவர்கள் கூறியிருக்கிறார். தீர்த்தங்கள் என்று நீ ஆடுகிறாய், நாடு முழுவதும் தெரிந்து, ஊர் உலகமெல்லாம் தெரிந்து தீர்த்தங்கள் எல்லாம் ஆடுகிறாய். அது செய்ய வேண்டியது விதி. ஆனால் நீ அதையே செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் ஞானம் பெற்றிருக்கிறான் என்றால் இவர் காசிக்கு போனாரா, கைலைக்கு போனாரா என்றெல்லாம் கேட்பது மானிடருடைய வழக்கம். பல தீர்த்தங்களுக்கும் போகவில்லை. என்னிடமே கேட்பார்கள், நீங்கள் சென்ற கோயில்கள் எல்லாம் எது? கோயில்களை பற்றி இவர் பேசுவதே இல்லை. நண்பர்கள் சிலர் கூறுவார்கள், கோயில்கள், எந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும் என்று இவர் கூறுவதில்லை. எந்தெந்த கோயில் எங்கு இருக்கிறது என்று கூறுவதில்லை. ஆன்மீகம் என்றாலே ஏதாவது ஒரு கோயிலை பற்றி சொல்ல வேண்டும். அந்த கோயிலினுடைய வரலாறுகளை சொல்லி அது என்னென்ன நன்மைகளை தருகிறது, அங்கு போனால் என்ன நடக்கிறது என்று மானிடருடைய எண்ணம் முழுவதும் இந்த மண்ணுலகை பற்றியே சொடன்று கொண்டிருக்கிற காரணத்தால்
இது போன்ற கேள்விகள் என்னிடத்திலும் வருகிறது. இவர் எந்த கோயில் ஆன்மீக உரை என்று சொல்கிறீர்கள், ஞான உரை. அதனால்தான் ஞான உரை என்றே வைத்தது. இது எல்லோரையும் போல அந்த கோயிலுக்கு சென்றால் தீபத்தை போட்டால் உங்களுக்கு சரியாக போய்விடும் என்றெல்லாம் என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்தவர்களுக்கு நான் சில கோயில்களை மட்டுமே சொல்லுவது வழக்கம். மனம் போனபடியெல்லாம் கோயில்கள், ஏனென்றால் எங்கும் இருக்கிறது என்பதை இறைவன் எனக்கு உணர்த்திய காரணத்தால் அருகிலுள்ள ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இன்னும் சற்று கிரக தோஷங்கள் அதிகமாக இருந்தால் ஞானிகள் தபஸ்விகள் அதிகமாக சென்று அந்த இடத்திற்கு ஒரு பெருமை சேர்த்திருப்பார்கள். அது போன்ற இடங்களுக்கு செல்லுங்கள் என்று நான் கூறுவதுண்டு. அது தவிர நீ கைலைக்கு சென்றால்தான் முடியும், அல்லது திரிவேணி சங்கமத்தில் நீராடினால்தான் உன்னுடைய தோஷங்களெல்லாம் குறையும் என்று நான் எவருக்கும் சொல்லுவதில்லை. இந்த மந்திரத்தை இத்தனை முறை சொல், அப்போதுதான் தெய்வம் உனக்கு வரும். நீ இன்னென்ன விதமாக அதற்கு வழிபாடு செய்தால்தான் இறைவன் வரும் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை பாடங்களை நான் சொல்லுவதில்லை. இறைவன் உள்ளேயே இருக்கிறார் என்பதைத்தான் காலம் காலமாக ஞானிகள் கூறி வருகிறார்கள். அதுவை உணர்ந்த காரணத்தால் நானும் அதைத்தான் கூற முடியுமே தவிர, இங்கே இருக்கிற ஒன்றை எங்கோ வைத்து நீ அங்கு போ அங்கு போ என்று சொல்வது என்பது ஒரு காலம் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இங்கு இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு எங்கு போவது, எங்கு யாரை போச் சொல்வது, எங்குமே பிரிப்பே இல்லாமல் எங்கும் பரந்திருக்கிற ஒரு சக்தி. அது ஒரு இடத்தில் இருக்கிறது, ஒரு இடத்தில் இல்லை என்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் அகண்ட பரிபூரணமாக விளங்குகிற ஒரு மாபெரும் சக்தியை, ஒளி பிரவாகத்தை எப்படி இங்கு நீ சென்றால்தான் அங்கே உனக்கு அதிகமாக, இங்கே உணர வழியில்லாத நிலையில் நீ அங்கு சற்று அதிகமாக அந்த அருளாட்சி இருக்கிறது, போய் வணங்கு என்ற அடிப்படையில் தான் சொல்ல முடியுமே தவிர, இங்கேயே இருக்கிறார், நீ உள்ளத்துக்குள்ளே உன்னுடைய பிரார்த்தனைகளை கவனிக்கிறார், விதிப்படிதான் நீ ஆட்டப்படுகிறாய். விதியை நீ மீறுவதற்கு உனக்கு கொடுக்கப்பட்ட மானிட சுதந்திரம் மிக குறைவு. அந்த சுதந்திர எல்லைக்குள் நீ செய்கிற முயற்சி இறைவனை நோக்கித்தான் இருக்குமே தவிர, உன்னுடைய திறமையால் அங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. நீ செய்கிற முயற்சியில் நேர்மையும் உண்மையும் தெளிவும் இருக்குமானால், உனக்குள்ளே இருந்து கண்காணிக்கிற இறை நிர்வாகமும் நவக்கிரகங்களும் மற்ற விதமான பல கணக்கில்லாத சக்திகளும் உனக்கு அதற்கான வாய்ப்பு, வசதி, சூழ்நிலைகளை ஏற்படுத்தி உன்னை காப்பாற்றுகிறது என்பதுதான் உண்மை. அவ்வாறு இருக்கும்போது அந்த செய்கிற முயற்சியும் இறைவனிடம்தான் போய் சேருகிறது. இப்படி இவை இந்த ஞான கருத்துக்கள் என்று போனால் இவை போய்க்கொண்டே இருக்கும். இது நான் கடலிலே ஆரம்பித்தது. ஆறு கடலிலே சேருகிறது. கடலிலிருந்து தான் நீர் உற்பத்தியாகி மலைக்கு செல்லுகிறது. மலையிலிருந்து அது ஆறாக உருவாகி ஆறு மீண்டும் கடலுக்கே செல்லுகிறது என்பது இந்த ஜீவாத்மா பரமாத்மா புறப்பட்ட இடத்திலே சென்று சேர்ந்துவிடும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக ஆரம்பித்தது. இதனால்தான் இந்த சித்தன் போக்கு, சிவன் போக்கு என்ற அடிப்படையில் என்னுடைய பேச்சுக்கள் பலரும் கேட்பார்கள். நான் இவ்வாறு பேசுவது என்னை ஒரு ஒழுங்கு நிலைக்குள் வைத்து கொண்டுதான் இயன்ற வரையில் நான் பேச முயற்சிக்கிறேன். பெரும்பாலும் என்னுடைய பேச்சுக்கள் அதிகாலை 4 மணி அளவில் தான் இருக்கும். அப்போது நிசப்தமான மனநிலை. அங்கு ஏதோ ஆகாய வெளியிலிருந்து வருகிற விஷயங்கள் தொந்து கொண்டே இருக்கும். ஆகாயத்திலிருந்து வருகிறது என்றால் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆற்றல் என்று நினைக்க வேண்டாம். அனைவருக்கும் ஆகாயத்திலிருந்து தான் எண்ணங்கள் வருகிறது. மனம் என்பதே ஆகாயத்தினுடைய ஒரு மிகச்சிறிய பகுதி. ஆகாயத்தை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அப்படி இறைவன் வழங்கியிருக்கிறார். நாம் எடுத்துக்கொள்ளுவது ஆகாயம் என்பது கணக்கில்லாத அளவு இருந்தால் நாம் அதிகபட்சமாக ஒரு உள்ளங்கை அளவுதான் இந்த ஆகாயத்தை பயன்படுத்துகிறோம். காரணம், நான் யார், எந்த ஊர், எந்த தெரு, என்ன படித்திருக்கிறேன், ஆணா பெண்ணா, என்னுடைய வருமானம் என்ன, கடன் என்ன, கஷ்டம் என்ன, எதிர்காலம் என்ன, மிகச்சிறிய ஒரு பகுதிக்குள் நம்முடைய பயன்பாடு நின்று போய்விடுகிறது.
ஆனால் ஆகாயத்தை இறைவன் மனம் என்பது ஆகாயத்தினுடைய கூறு. எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அங்கு கணக்கில்லாத விஷயங்கள் நுட்பமாக மறைந்து கிடக்கிறது. அந்த நுட்பமாக மறைந்து கிடக்கிற விஷயங்கள் மானிட மனதை எட்டுகிற காரணத்தால் மனிதர்கள் கணக்கில்லாத கண்டுபிடிப்புகளை மேலும் மேலும் கண்டுபிடித்து கொண்டே செல்கிறார்கள். இவ்வாறு இன்று இவர்கள் செய்வதை என்றோ நம்முடைய ஞானிகள் மிக மிக எளிதாக செய்தார்கள். அவ்வாறு செய்யப்பட்டதில் ஒன்றுதான் இந்த மயன் என்பவர் மனதால் கற்பனையால் உருவாக்கிய மாளிகைகள் என்று புராணங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இறைவனுடைய நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த கனவு போன்ற இந்த உலகத்தில் காலம் என்கிற மிகப்பெரிய சூழ்ச்சிக்குள் அகப்பட்டு தற்சுதந்திரம் இல்லாமல் இயங்குகிற இந்த பொம்மலாட்டம் மகேந்திரஜாலம் இந்திரஜாலம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு திரையிலே அரசர்கள் கூடியிருக்கிற ஒரு சபையில் இந்திரஜால வேலை செய்பவர்கள் மிகப்பெரிய துணி திரையை கட்டி அதில் ஒரு நாடு நகரம் போன்றவற்றை உருவாக்கி மக்கள் அனைத்தையும் உருவாக்கி உண்மை போலவே காட்டி அங்கு ஒரு யுத்தம் நடக்கிறது. மானிடர்கள் உண்மையிலேயே இப்போது திரைப்படம் போலல்ல, உண்மையிலே வெட்டுப்படுவார்கள். இரத்தம் பெருக்கெடுக்கும். நன்மை தீமைகள் இன்ப துன்பங்கள் அனைத்தும் அந்த திரையிலேயே நாழிகை கணக்கிலே ஓடும். அதன் பிறகு இந்த இந்திரஜால வேலை செய்கிறவன் அதை நிறுத்தி இவன் என்னென்ன கற்பனை செய்கிறானோ அத்தனையும் அங்கு நடக்கும். அதன் பிறகு பல நாழிகைகள் மக்களும் அரசனும் கண்டு கழித்த பிறகு இந்த இந்திரஜால வேலை செய்பவன் நிறுத்தியவுடன் அந்த திரையில் அனைத்து காட்சிகளும் மறைந்துவிடும். இதையெல்லாம் நம் நாட்டிலே நடந்தது. பலவிதமான ஜாலங்களில் இந்திரஜாலம் என்ற இந்த ஜாலம், இந்திரஜாலம், கனவு, கானல் நீர் என்று இவ்வுலகம் எமக்கு தோன்ற என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இது இந்திரஜாலம் என்று எனக்கு தோன்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது ஞானம் வந்த பிறகு இது இந்திரஜாலம் போல்தான் இது விளங்கும். ஆகவே நான் எடுத்துக்கொண்ட கருத்து சில தலைப்புகள் என்று இருந்தாலும் செய்திகள் சொல்ல வேண்டியது கணக்கில்லாமல் இருக்கிறது என்ற நிலையில் ஒன்றை தொட்டால் ஒன்று வான்வெளியில் இருந்து வந்து பேசும்படியாக தூண்டுகிறது. அதுபோன்ற செய்திகளை நான் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் இது இன்று எந்த அளவு வரவேற்பு, இந்த நிலையில் இதற்கான வரவேற்புகள் மிக மகிழ்ச்சி தரத்தக்கதாக இருக்கிறது. கணக்கில்லாத பல செய்திகளுக்கு இடையே இந்த ஞான செய்திகளுக்கும் வரவேற்பு இருக்கிறது என்பது மிக மிக மகிழ்ச்சிகரமான செய்தி. ஆனால் இதை காட்டிலும் இது பிற்காலத்திலும் உதவும் என்ற ஒரு எண்ணத்தில் இன்று செய்து வைத்தால் என்றோ ஒரு மனிதர்களுக்கு இது உதவக்கூடும் என்ற எண்ணத்தில் வான்வெளியிலிருந்து இறைவன் உணர்த்துகிற பல விஷயங்களை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சொல்லத் தகுந்தவற்றை சொல்லுவதற்கு நுட்பமான விளக்க முடியாத விஷயங்கள் இருக்கிறது. அவை வாயினால் விளக்க முடியாது, அனுபவத்தால் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பவற்றை சொல்ல இயலாமல் இருக்கிறது. சொல்லத் தகுந்ததை எந்த அளவு உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவு நான் தற்கால நடைமுறைகளையும் அந்த காலத்திய நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு நான் கூறுகிறேன். இப்போது நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், நம்முடைய எழுத்துக்கள் தமிழ் எழுத்தை மட்டும் நாம் வைத்துக்கொள்வோம். எல்லா மொழிகளுக்கும் சிறப்பு இருக்கிறது. ஓசை ஒன்றுதான், மொழிதான் வேறு. எந்த மொழி என்று நீங்கள் மனிதர்கள் சொன்னாலும் அதன் ஓசையில் மாற்றமே இல்லை. நாராயணா என்று ஒரு தமிழன் சொன்னாலும் ஒரு ஆங்கிலேயன் சொன்னாலும் அது நாராயணா என்றுதான் இருக்கும். அதை எழுதும்போது வரி வடிவம் வரும்போது தான் அதில் மொழி என்று அது வருகிறது. அதன் பிறகு இலக்கணம் வருகிறது. வரி வடிவம் இல்லாத பேச்சு வழக்கில் இருக்கிற மொழிகள் கணக்கில்லாமல் இருக்கிறது. இப்படி இது இது ஒரு ஏமாற்று வேலை. இது மனிதர்களுக்கு தகவல் தொடர்புக்காக வைக்கப்பட்டது சிலவை. ஆனால் இவற்றிலும் உயிர் ஓட்டங்கள் இருக்கிறது. இந்த மண்ணுலகில் ஈசன் உயிரோடு இருக்கிற காரணத்தால் இங்கு உயிரற்ற பொருள்கள் என்று எதுவுமே இல்லை. அது வெளிப்படும் தன்மை அதில் கூடுகிறது, குறைகிறது. சில பொருள்களில் மின்சாரம் பாயாது, ஒரு மரக்கட்டையில் பாயாது. ஒரு பிளாஸ்டிக் வயரிலே மின்சாரம் பாயாது. மின்சாரத்தை அது கடத்த முடியாது.
அது ஒரு தடை, ரெசிஸ்டன்ஸ் என்று அதை சொல்லுகிறார்கள். அதுபோல சில விஷயங்களில் மின்சாரம் வலிமையானது, தொட்டால் மனிதனையும் யானையையும் கூட கொல்லுகிறது. ஆனால் அது ஒரு மரக்கட்டையை தாண்டி அதால் பயணப்பட முடியவில்லை. ஒரு பிளாஸ்டிக், ஒரு ரப்பர், ஒரு கையுறையை தாண்டி அது பயணப்பட முடியவில்லை. ஆனால் இவை இதிலும் விதிவிலக்குகள் இருக்கிறது. அது எந்த அளவு வோல்டேஜ், அந்த மின்சாரத்தினுடைய அழுத்தம் அளவுகள் இருக்கிறதோ அந்த அளவு தான் அது அதை தடுக்கும். இந்த மின்சாரத்தின் அளவு அதிகமானால் மரக்கட்டை தடுக்கிறது. அதுவே வான்வெளியிலிருந்து மிகப்பெரிய மின்னல் வீச்சு, மெகாவாட் கணக்கிலே மின்சாரம் வந்தால் மரம் பற்றி எரிகிறது. அதுபோல் பிளாஸ்டிக் என்று வைத்திருந்தாலும் ஒரு இடி மின்னல் தாக்கினால் பிளாஸ்டிக் எரிந்து சாம்பலாகிறது. இப்படி இதற்கு பல விஷயங்களையும் யோசிக்க வேண்டும். அதனால்தான் இந்த விஷயங்களை விளக்குவதற்கு நீண்ட கால நேரங்கள் மனிதர்களுக்கு கணக்கில்லாத ஐயப்பாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்னிடம் கேட்டவர்களின் மனநிலையை வைத்து நான் கூறுகிறேன். இது போன்ற சந்தேகங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது. பொதுவாக அனைத்தும் ஒன்றுதான். யாருக்கும் எதுவும் சொந்தமில்லை. காரணம், நாமே இப்போது ஒரு பிறவியில் இங்கு இருக்கிறோம். மறுபிறவியில் எங்கு இருப்போம் என்பது தெரியாது. முந்திய பிறவிகளில் எங்கு இருந்தோம் என்பது தெரியாது. அதனால் இந்த தமிழை மட்டும் வைத்துக் கொள்வோம். இதில் உயிரெழுத்துக்கள் என்று இருக்கிறது. ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏஎன்னா, ஓனா, ஓவன்னா. இவைதான் முக்கியமாக இந்த தமிழிலே இருக்கிற எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களில் இந்த ஆனா, ஆவன்னா என்று வருகிற ஒலிக்குறிப்பு வருகிற பெயர்களை உடையவர்கள். அது நேரடியாக ஆனா என்று வரலாம், அறிவு என்று வரலாம், அன்பு என்று வரலாம். ஆவண்ணா என்று ஆறுமுகம் என்று நமக்கு தெரிந்த பெயர் ஆறுமுகம் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்படியும் வரலாம். கானா, சானா, தானா, பானா, யானா, மானா என்று இந்த உயிர்மெய் எழுத்து சேர்ந்தால் இந்த ஆனா ஒலிக்குறிப்பு எப்படி எப்படியெல்லாம் வருகிறதோ, கானா வந்தாலும் அதில் ஆதான் வருகிறது. இது போன்ற பெயர்களை முதல் எழுத்தாக உள்ளவர்கள் ஜாதகமும் இடம் கொடுத்து பூர்வ புண்ணியங்களும் இடம் கொடுத்தால் இவர்கள் உயர் பதவியை அடைகிறார்கள். அது ஒரு வார்டு கவுன்சிலரிலிருந்து ஆரம்பமாகும், அல்லது ஒரு தெருவுக்கு நாட்டாமை என்கிற நிலையிலிருந்து அது தயாராகும், அல்லது ஒரு குடும்பத்தில் 10 குடும்பம் இருக்கிறது என்றால் இவருடைய சொல்லை கேட்கிற நிலையிலிருந்து அரச பதவி வரைக்கு அவர்களை உயர்த்தும். ஜாதகமும் இடம் கொடுக்க வேண்டும், அந்த பூர்வ புண்ணிய பலமும் இடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உடனே மனித மனம் இது போன்ற கேள்வியை எழுப்பும். இந்த எழுத்தில் ஆரம்பித்த அனைவரும் அரசராகிவிட முடியுமா? வாரி இறைவன் எந்த இதுவும் வைக்கவில்லை. அவர் மிகப்பெரிய ஒரு சட்டதிட்டங்களால் இந்த உலகத்தை இயக்குகிறார். ஆகவே இந்த கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. தகவலாக நான் சொல்லுகிறேன். நீண்ட கால ஆய்வுகளால் சொல்லக்கூடிய தகவல் இவை. இதுபோல இந்த கானா, சானா, யானா, ஆனா என்று இந்த அகார வரிசையில் வருகிறவர்கள் அரச பதவிக்கு வந்தால் மிக சிறந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களே வருகிறார்கள் இன்றளவும். முந்திய காலங்களிலும் இந்த அகார குறிப்பு வருகிற பராக்கிரம பாண்டியன், ராஜராஜ சோழன், இந்த ரகார எழுத்து மிக மிக வலிமை வாய்ந்தது என்று நான் கூற விரும்புகிறேன். ரா என்பது மிகப்பெரிய வலிமை உடைய எழுத்து. நாராயணன், நாராயணாய என்பதில் ராவண்ணாவையும், நமசிவாய என்பதில் சிவாய நம என்றாலும் அதில் உள்ள மகாரத்தையும் எடுத்து இந்த ரா, மா என்ற 2 எழுத்தையும் சேர்த்து ராமநாமம், ராம என்கிற தாரக மந்திரம் வந்தது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதுவே தாரகம் என்று கூறுவார்கள். ராமநாம தாரகம் என்று சிவவாக்கியர் மிக தெளிவாக கூறுகிறார். அந்த ரகார எழுத்து மிக வலிமையானது. ராஜராஜ சோழன், அவருக்கு பல பட்டப்பெயர்களெல்லாம் இருக்கிறது. சிவபாத ஹிருதயன் என்று அவருக்கு பட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு அரசர்களும் கணக்கில்லாத பட்டப்பெயர்களை தாங்குவார்கள். அதில் ராஜராஜன், ராஜேந்திரன் என்று வருகிற அந்த ரகார எழுத்து மிக வலிமையானதாக இருக்கிறது.
வெற்றி பெற்றவர்களுடைய பெயர்கள் பெரும்பாலும் அந்த ரா எழுத்துக்கள் தொடர்பு அவர்களுக்கு வந்து விடுகிறது. ரா, ரூ, ரி என்ற எழுத்துக்கள் எல்லாம் வருகிறது. அதில் அனைத்து அரசர்களுக்கும் இந்த தானா, கானா, மானா இந்த பெயர்களில் தான் அவர்களுக்கு இருக்கும். நம்முடைய முதலில் நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், இங்கே ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் 1935 என்று எனக்கு நினைவு. அப்போதே அவர்கள் சட்டசபையை உருவாக்கி விட்டார்கள். அது மெட்ராஸ் பிரசிடென்சி என்று, சென்னை மாகாணம் என்று அவர்களே அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி என்று உருவாக்கினார்கள். அப்போது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 மாநிலங்களையும் சேர்த்து சென்னை மாகாணம் என்று வைத்திருந்தார்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 அல்லது 100க்கு சற்று குறைவான எம்எல்ஏக்கள் இருந்ததாக எனக்கு படித்த நினைவிருக்கிறது. இந்த 4 மாநிலம் என்பதெல்லாம் பின்னால் பிரிக்கப்பட்டது. இவை அனைத்தும் ஒரே மாநிலமாக இருந்து இந்த அசெம்பிளி எல்லாம் ஆங்கிலேயர்கள் வைத்து அதற்கு முதலமைச்சர்கள் எல்லாம் இருந்தார்கள் சுதந்திரத்திற்கு முன்பாகவே. அவ்வாறு இருந்தவர்கள் பனகல் ராஜா என்று சொல்வார்கள். அதைத்தான் பனகல் பார்க் என்று சென்னையில் சொல்லுகிறார்கள். சுப்புராயன் என்பவர், அவர் ஒரு முதல்வராக இருந்திருக்கிறார். ராமகிருஷ்ண ராவ் என்பவர் இருந்திருக்கிறார். ராஜாஜி என்று சொல்கிற ராஜகோபால் ஆச்சாரியார் இருந்திருக்கிறார். ராமசாமி ரெட்டியார் இருந்திருக்கிறார். பிஏசி குமாரசாமி ராஜா இருந்திருக்கிறார். இதில் இந்த அகாரம் முதல் தன்மை பெறும். அந்த ஈனா ஈயன்னாவில் வருகிறவர்கள் 2வது நிலையில் அந்த அரச பதவி அல்லது உயர் பதவியை பெறுகிறார்கள். ஊனா, ஊவண்ணா குறிப்பு குப்புசாமி, முருகன், சுந்தரம் என்று இந்த ஊனா குறிப்பில் வருகிறவர்கள் 3வது நிலையும், ஏனா ஏஎன்னா செல்லையா, செல்லப்பா, செழியன் என்று வருகிறவர்கள் 4வது நிலையிலும், ஓனா ஓவண்ணா கோபாலன், கோவிந்தன், கோபி கிருஷ்ணன் என்று வருகிற அந்த ஓ ஒலி குறிப்பு, உதாரணமாக சொன்னால் மொரார்ஜி தேசாய் என்று இது வருகிற மோ என்பது அந்த ஓ குறிப்பில் வரும். இவர்கள் கடைசியான ஒரு நிலையில் வருவார்கள். அதை நான் பின்னால் விரிவாக கூறுகிறேன். அப்போது நம்முடைய நாட்டில் எடுத்துக்கொண்டால் சுதந்திரத்திற்கு பிறகு பக்தவத்சலம் என்பது பானா, அது அகாரத்தில் வந்து விடுகிறது. அதற்கு பிறகு காமராஜர், அது கா. இந்த கா எழுத்தும் வலிமையான எழுத்து. இந்த வல்லினம் மெல்லினம் என்பவற்றில் அந்த கச்சட தபர என்பவற்றில் கானாதான் முதல் தன்மை பெறுகிறது. ஆகவே காமராஜர் இருந்தார். அதன் பிறகு ஆனாவை முதல் எழுத்தாகவே கொண்ட அண்ணாதுரை அவர்கள் இருந்தார்கள். அதன் பிறகு கா என்பது வலிமையான எழுத்து என்று நான் கூறினேன். கருணாநிதி அவர்கள் நெடுங்காலம் முதல்வராக இருந்தார். அதன் பிறகு எம்ஜி என்பது இனிஷியல். அவர் பெயர் ராமச்சந்திரன். எம்ஜிஆர் என்பது ராமச்சந்திரன் என்பது இந்த ரகாரம் வலிமையான எழுத்து என்பதோடு, அவர் சந்திரன் என்பது அந்த காலங்களிலே பாரத நாடு சூரிய வம்சம், சந்திரகுலம், சூரியகுலம் என்று சொல்வார்கள். இந்த 2ம் தான் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்தது சூரிய குலத்தோன்றல் ஸ்ரீராமன் என்று சொல்லுவார்கள். பாண்டவர்களுக்கு முந்தியவர்கள் சந்திர வம்சத்து அரசர்கள், சந்திரகுப்த மௌரியர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுவது. அந்த 2 பிரிவைச் சேர்ந்தவர்கள்தான் ஆட்சி செய்கிறார்கள் என்பது வரலாறு. அது மிகப்பெரிய விஷயங்கள். அதில் இவர் எம்ஜி ராமச்சந்திரன் என்று வந்தார். இந்த ரா என்கிற எழுத்தும் இந்த சந்திரன் என்பதும் அவர் நெடுங்காலம் இருந்தார். அதன் பிறகு அவருடைய மனைவி ஜானகி, அப்போதும் ஜா என்கிற அகாரம்தான் வந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா, சொல்லுவது ஜெய என்று வைத்தாலும் அது ஜெய என்றுதான் அவருடைய எழுத்துக்கள், கையெழுத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த ஜெய என்கிற வெற்றி என்று குறிப்பிட அந்த வந்ததால் அதவரும் நெடுங்காலம் முதலமைச்சராக இருந்தார். அதன் பிறகு பன்னீர்செல்வம் என்பவரும் பலமுறை முதல்வராக இருந்தார். பழனிசாமி, அதுவும் பா. இந்த அகார வரிசை பா, கா, மா, கு என்பவை தான் பெரும்பாலும் கூ வராது. இந்த கானா அகார வரிசை
பெயர்களெல்லாம் அந்த முதல் தரத்தை அடைகிறது. அதன் பிறகு நெடுங்காலம் அவருக்கு கீழே கருணாநிதிக்கு கீழே அவருடைய மகன் என்ற தன்மையில் இருந்தால், ஸ்டாலின் என்பதில் அந்த முதல் எழுத்து ஒற்றெழுத்தாக வந்தாலும், ஸ்டா என்கிறது அந்த அகார வரிசை பெயராகத்தான் இருக்கிறது. ஆகவே தற்போது முதலமைச்சராக இருப்பவருடைய பெயரும் அந்த அகாரத்தில் தான் இருக்கிறது. ஆகவே சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டு இன்று வரையிலும் பார்த்தால், தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பார்க்கும்போது, இந்த பெயர்கள் கானா, ஆனா, மானா, சானா எப்படி இந்த அகர வரிசை தான் ஆட்சி செய்கிறது. சரி, மத்திய அரசாங்கத்தில் பார்த்தால் மிக உயர்ந்த பதவி என்று ஜனாதிபதி என்று பார்த்தால், முதல் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன். ராஜேந்திர பிரசாத், இந்த ராவண்ணா எழுத்து வருகிறது. ராஜகோபாலாச்சாரியார் அவர்தான் முதல் கவர்னர் ஜெனரலாக அவருக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அவரை நியமித்தார்கள் ஆங்கிலேயர்கள் என்பது வரலாறு. ஜாகீர் உசைன் என்பவர் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். ஜா என்பதும் அந்த அகாரத்தில் தான் வருகிறது. அப்துல் கலாம், அது நேரடியாகவே ஆனா வந்து விடுகிறது. பக்ருதீன் அலி அகமது, நாராயணன் என்ற ஜனாதிபதி இருந்தார். ராம்நாத் கோவிந்த் என்பவர் ஜனாதிபதியாக இருந்தார். அது அரிதாக இந்த ஈனாவுக்கும் அந்த ஆட்சி செய்யும் யோகம் உண்டு என்ற அடிப்படையில் வி கிரி என்பவர் ஜனாதிபதியாக இருந்தார். சஞ்சீவ ரெட்டி அவரும் அந்த அகாரத்தில் இருக்கிறார். சங்கர் தயாள் சர்மா சானா என்று அகார எழுத்தில் இருக்கிறார். அது பிரதமர் என்று வரும்போது ஜவஹர்லால் நேரு, அது ஜா என்ற எழுத்தில் வருகிறது. இந்த ஜகாரத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஜா, ஜே என்பவை ஒரு வலிமையான எழுத்துக்கள். அதில் ஜவஹர்லால் என்பதால் அகாரத்தில் வருகிற காரணத்தால் நெடுங்காலம் அவர் முதல்வராக இருந்தார், பிரதமராக இருந்தார். அதன் பிறகு இந்திரா காந்தி என்பது இகாரம் அதற்கு அடுத்த நிலையில் வலிமையாக ஆட்சி செய்வது. இ ஈ என்ற குறில் நெடில்களில் இகாரம் அதிகமாக வலிமை பெற்ற எழுத்து என்பதால் அந்த இந்திரா காந்தி அவர்கள் நெடுங்காலம் அந்த பிரதம அமைச்சராக இருந்தார். அதன் பிறகு விபி சிங் என்பவர் வந்தார். பிரதாப் சிங் என்பது அந்த பிரதாப் என்றாலே அது அந்த அகார வரிசையில் வந்து விடுகிறது. சரண் சிங் என்பவரும் சில காலம் பிரதம மந்திரியாக இருந்தார். சந்திரசேகர் என்பவரும் சில காலம் இருந்தார். அதன் பிறகு குல்சாரிலால் நந்தா என்பவரும் சில காலம் இருந்தார். லால் பகதூர் சாஸ்திரி, லால் என்பது இந்த அகார குறிப்பில் வந்து விடுகிறது. ராஜீவ் காந்தி என்பதும் இந்த ரகாரம் வலிமையான எண் என்று சொன்ன காரணத்தால் அவர் சம்பந்தமே இல்லாமல் அவரும் எதிர்பாராத சூழ்நிலையில் அவரும் நெடுங்காலம் பிரதமராக இருந்தார். ராஜீவ் காந்தி, ரா என்ற எழுத்து அகார குறிப்போடு சேர்ந்து வருகிற காரணத்தால். இப்படி அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் வந்தது. அந்த அடல் என்பது அந்த அகாரமே வந்து விடுகிறது. வாஜ்பாய் என்பதிலும் அகாரம் வந்து விடுகிறது. நரேந்திர மோடி என்பதில் நகாரம் என்பது அந்த ஆனா எழுத்து வந்து விடுகிறது. ஆனால் இன்று சொல்பவர்கள் பெரும்பாலும் இந்த மோடி மோடி என்றே அவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஓகாரத்தை வலிமையடைய செய்யும். இந்த ஓகாரம் என்பது ஞானமயமான வாழ்க்கையை குறிக்கிற எண். இந்த ஓ என்கிற ஓசையில் வருகிறவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவர்கள் ஒரு ஆட்சியாளர்களை உருவாக்கும் தன்மை உடையவர்களாகவும் பொருளை தேடுபவர்களாகவும் இருப்பார்களே தவிர அந்த முக்கிய பொறுப்பில் அவர்கள் அமர முடியாது. நீங்கள் அது போன்ற பெயர்களை யோசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நாம் இது ஒரு ஜோதிட ஆய்வு. இறைவனுடைய அந்த ஒலி வைப்ரேஷன் எப்படி இருக்கிறது என்பதற்கான உதாரணமாக நாம் இதை கூறுகிறோமே தவிர இதில் அரசியல் இல்லை. ஆகவே இடைப்பட்ட காலத்தில் இந்த மொரார்ஜி தேசாய் அதற்கு ஒரு உதாரணம். 1 ஆண்டுகள் 1.5 ஆண்டுகளுக்குள்ளாகவே அவர் பதவி போய்விட்டது. காரணம் என்கிறது ஓகாரத்தில் வருகிறது. அவருடைய பெயர் ஓகாரம் என்று வந்த காரணத்தால் அவர் நெடுங்காலம் பிரதமராக இருக்க முடியவில்லை.
அதுபோல் நரேந்திர மோடி என்பது நகாரம். நரேந்திரன் என்பது சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர். நரர்களில் இந்திரன். நரன் என்றால் மானிடன், இந்திரன் என்றால் உயர்ந்த தேவலோக அரசன். நரேந்திரன் என்று அது வலிமையான ஒரு பெயர். ஆனால் உச்சரிப்பது மோடி என்று உச்சரிக்கிறார்கள். ஆகவேதான் அவர் ஆன்மீக பாதையில் அதிகமாக செல்லுகிறார் என்ற ஒரு கருத்தையும் நாம் சொல்லலாம். இப்படி இந்த எழுத்துக்கள் இது அகாரம் என்று வந்தால் எந்த மொழியிலும் அது அகாரம்தான். அது மொழி எதுவாக வேண்டுமான ஓசை அகாரம், இகாரம், உகாரம், ஏகாரம், ஓகாரம் என்று இருக்குமே தவிர இதில் மொழி என்பது வராது. ஓசைக்கு மொழி இல்லை. அந்த ஓசையை எழுத்து வடிவாக்கும் போது அது மொழியாகிறது. இலக்கணம் வரும்போது அது பிரிகிறது. ஆகவே ஓசையும் ஒலியும் ஆனாய் நீயே என்று இறைவனை குறிப்பிடுவார்கள். ஒரு சின்ன ஆய்வுக்காக மீண்டும் மீண்டும் ஞான செய்திகளையே கூறுகிறோம். இந்த மண் சார்ந்த விஷயங்களில் சிறிதளவு இறைவனுடைய நுணுக்கத்தை கூறுவோம் என்ற அடிப்படையில் இன்று இந்த விஷயத்தை நான் கூறியிருக்கிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.